உண்மை அதுதானே? கால் நட்டுவாங்க. தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். திருப்பதிக்கு போய் அன்னை மகாலட்சுமியை தரிசனம் செய்து வந்து விட்டால் வராகியுடைய அவதாரத்தை முழுமையாக்கி விடுவாய். அதான் திருப்பதி போனையான்னு கேட்டேன். நீ போகலையே. கால் நட்டு வா. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசாங்க வேலை 2026 3வது மாதத்துக்கு பின்பு உனக்கு உறுதியாகிடும், கிடைச்சிரும், வெற்றி அடைவாய். இந்த கோயிலையும் உனக்கு பூரணமாக நிறைவுபடுத்தி தருகிறேன். 2 வீட்டு வாங்குகிற பழக்கம் கிடையாதா? ஜெயிச்சு வா. இந்தாடா வேலையை வாங்கி தந்துடுறேன். மாத சம்பளத்தை கோயில் நடத்துகிற தர்ம கட்டளைக்கு கொடுத்துருடா. சந்தோஷமாக இருக்கா. போய்ட்டு சாப்பிட்டு போங்க. அடுத்த கேள்வி அடுத்த முறை வந்து கேளுங்க. உடனே எல்லாம் கேட்கலாம். கால் வந்துடா தம்பி. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய் மொழி. உமையொரு பங்கராய் உண்மை தோழனாய் வந்து உட்கார்ந்துருக்கிறான். வாடா தம்பி வா. இது யாருப்பா? உண்மையை சொல்ல விடுவானா? ஈசனுடைய பார்த்துருக்கியா? சக்தியும் சிவனும் படம் வரைஞ்சிருக்கிற ஓவியம் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியாடா? என்ன பார்த்த? ஈஸ்வரனுடைய இதயத்துக்குள்ள பராசக்தியுடைய முகம் இருக்கிறத மாதிரியே படம் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமோ பார்த்த ஞாபகத்தில் இருக்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் நீ பார்க்கல. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். அவன் இதயத்துக்குள்ள ஒரு மங்கை இருக்கிறாடப்பா. அதனால்தான் நான் சக்தியை பற்றி உன்னிடம் பேசினேன். ஒன்றும் தவறில்லை. 6வது, அதாவது 2026 6வது மாதத்துக்குள் இவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். இவனுக்கு வேலை கிடைக்கும். உத்தமனாய் வாழ்வான். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட சத்தியவானாக இருப்பான். இவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தாய் மகாலட்சுமி என்று பெயர். பூரணமாக வாழ்வான். வேற என்ன வேண்டும்? இந்தா லட்சமாக பெறுவேன். உன் தொழில் வளமாக இருக்கும். வாடா தாத்தா அப்படி சொல்லிட்டோம்னு எதுவும் வருத்தப்படாயடா. வெற்றி அடைப்பான். நல்லா இருப்பான். நல்ல வயிறார சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு சரக்கு இருக்கு. சரக்கு இருந்தாபத்து விடு. இல்லை 48 டாம். உட்காரலாம். கர்மசாமிக்கு திருவாரூர் மன்னார்குடி தித்திக்கும் உனக்கு அது என்றென்றும். யாருடைய சட்டப்பைக்கிலேயே ஒரு கட்சி தலைவருடைய போட்டா இருக்கான். யார் அது? யார் சட்டப்பையில் பாருக்கு? என்ன கட்சி? வா காட்டு பார்க்கலாம். போட்டாவை வச்சிருந்தியா? எப்போ வச்சிருந்த? கால் வந்துட்டு வா. வரும்போதே வச்சு வந்துருக்கிறேன். கெட்டிக்கார பயல். கை வலிக்குது, கால் வலிக்குது. அண்ணே என்ன வேணும் உனக்கு? என்ன செய்யுது? அதான் நான் இப்போ பாட்டு பிடிச்ச நீ புரியலையா? கை வலிக்குது, கால் வலிக்குது. அண்ணே கால் வலிக்குது. நீங்கள் உடனே சினிமா பாட்டு கொடுத்து போய் படிக்கணும்னு நினச்சீங்களோ? ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? 1 கிலோமீட்டர். அப்படியா? அங்கே போயிருக்கியா அல்லது போகிற வழியில் பார்ப்பியா? அப்படியா? ஆஞ்சநேயர் வாராரு உன் எல்லைக்குள்ள. உன் தாயாரை பார்த்தேன்.
1.25 ஆண்டுகளாகவே இந்த உடல் வலி வேதனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. நரம்புகளில் நீர் இறக்கம் இருக்குது, வாத நீர் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது. இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் ஒரு காரணம் கிடையாது. அதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. இந்தா தொழிலை வளமாக்கி தரேன். 9 மாதங்களில் தொழில் உனக்கு வளமாக நடக்கும். பணம் வரிசையாக வந்து கிடைக்கும். வெற்றி அடைவார். கர்மதாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தெளிவு கிடைக்கும்னு கேட்டு வந்தாங்க. பையன் அண்ணா வணக்கம்ண்ணே, சோமா இருக்கீங்களா? பையன் எங்கே இருக்கான்? வெளிநாட்டில். கால் ஒன்று கல்யாணம் முடிச்சிட்டானே? கல்யாணம் மட்டும் முடிக்கிறேன். கால் ஒன்று யாரை இனம் உங்களை பிற என்னமா இந்த லட்டு மாமாக்கெல்லாம் கூட எல்லாத்தையும் கூட மாமாக்கு 15 கூட இன்னொருத்தர் கால் சொல்லலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே உனக்கு எந்த உதவிகளும் செய்ததே கிடையாது. உண்மையா? உன்னுடைய சுயமான உழைப்பையும் உன் பிள்ளை முன்னேற்றத்தையும் வச்சு வாழ்ந்து காட்டுவேங்கிற சவாலில் உன் பையனை இப்போ ஃபாரினுக்கு நீ அனுப்பியிருக்க. அவனுடைய பொருளாதாரத்தையும் சரியாக்கணும், அவனுக்கு இல்லற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும். வீட்டில் ஒருத்தருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஆனந்தமாக படித்தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கவனிக்கல. அதுக்கு எவன் என்ன செய்வான்? மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் மட்டும் முடிக்கலைன்னு சொன்னேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? புரிஞ்சுக்கிட்டியா? அங்கேருந்து பிரித்து உன் பிள்ளைய செம்மையாக்கி தரேன் போ. 3:30 என்னைய பாரு. நான் சூட்சமமாக சொன்னால் புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. கர்மதாமி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பத்திரம் சம்பந்தமாக. யாரு? இடம் சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? இடம் சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. ஆமா, நீங்க இருங்க. நீங்க புதையல் எடுக்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது. கர்மதாமிக்கு உட்காருங்க. பிள்ளை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. ஏன்னா நீங்கள் எந்த ஊருண்ணே உங்களுக்கு? உட்காருங்க. என்னப்பா பிள்ளைக்கு? என்ன வேணும்? பிள்ளை யாருக்கு? யாரால? பக்கத்தில் வா. என்ன படித்தான் பையன்? கண்ணமுடு. கால் வந்து ஆன்லைனில் எதுவும் விளையாடுதானா? கிங் சீட்டாடுறது மாதிரி, சூதாடுற மாதிரி தெரியுது. முட்டாப்பையா பல லட்சத்தை இழந்திருக்காண்டா உன் பிள்ளை. அவன் மண்டையை திருத்தி இழந்த செல்வத்தை பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அவனை அதில் நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அடிக்கடி கம்ப்யூட்டரை பார்க்கான், ஃபோன்லேயே கெட்டு போகக்கூடிய ரூட்டை பூரா வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது? கண்ண முடிக்கா. பல லட்சங்களை இழந்துட்டியடா செல்லமே. கர்மசாமிக்கு பாப்பா இந்தா, இனி அந்த விளையாட்டு நடக்காது. இழந்த செல்வத்தை சூட்சமாக உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன். வெற்றியடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். வாழ்க. வயிறார சாப்பிடுப்பா. தொழில் தடையாக இருக்குன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? தொழில் தடையாக. எந்த ஊருடா உனக்கு? என்ன தொழில் தம்பி பார்க்குறீங்க? கால்வன்ப்பா. கவர்மெண்ட் தண்ணியா நம்ம நாட்டு தண்ணியாப்பா?
அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நகல பயந்துட்டேன்டா, வேற ஒன்றும் இல்லை, இன்னொருத்தர் கால் வந்துட்டு. பியூரிக்ஸ் வாட்டர்லாம் வைக்க தெரியுமா? நிறைய கேனு மிஷின்லாம் தொங்குதே, ஓ வேலையாது. இன்னொரு கால் வந்துட்டான். யாரு? அப்பன். இப்போ 9 மாதத்துக்கு உட்பட இந்த தொழிலில் உனக்கு வெறுப்பு வேதனையும் வந்துருச்சு. உன்ன மாதிரி அவார்னஸ் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டான். அதனால் உன் தொழில் கொஞ்சம் டல்லாகிடுது, போட்டி ஓடிடுது. அதனால் கருப்பசாமி, இது சம்மந்தமாக கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேனே, நான் மீண்டு வந்துடுவேனா? அதுக்கு எனக்கு வழி வேணும், அல்லது இன்னொரு அடிஷனலான தொழிலை எனக்கு காட்டி அதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருப்பான்னு நீ உரிமையோடு கேட்க வந்துருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். நம்ம தானே நம்ம பிள்ளைய வாழ வைக்கணும், வேற யார் வைக்க முடியும்? வெற்றிமாலை கொடுப்பா கருப்பசாமிக்கு. வாடா, அருமையான மாலையை கொடுத்துருக்கிய. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். இந்த மாலை சிவகங்கையிலிருந்து வந்த மாலை. அப்படிதானப்பா? நீ கொண்டு வந்தியோ? சிவகங்கை தானே உனக்கு ஒரு சாபா. பார்த்தியாடா, சிவபெருமானும் அன்னை சக்தியும் உனக்கு வெற்றி மாலை கொடுக்கிறார்களப்பா. கருப்பசாமிக்கு இந்தா செல்வத்தை பெறுவாய், புதிய தொழிலும் அமைப்பான், நிறைந்த பணம் பெறுவாய். மகனே வயிறார சாப்பிட்றாய் என் செல்லக்குட்டி, மாத்திருவான், தைரியமாயிரு. கணவனும் மனைவியுமாக வந்தது யாரப்பா? ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம், மனைவியின் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. எப்படி எழுதியிருக்கான் பார்த்தியா பாட்டு? உள்ள இருக்கா உங்களுக்கு? வேணுமில்ல? கால் வந்துட்டு வாங்க. அப்பப்பம் கடித்துக்கிடுகிறார்கள். ஏன்டா அப்பப்போ அப்புறம் 2 சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு மூஞ்சி மார்க்கெட்டையும் தூக்கிக்கிட்டு இருக்கிய? அந்த மனநிலைகள்லாம் மாற்றணும். இது என்ன மாதம்? உன்னுடைய ஏட்டு சோடியை எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் கண்ண மூடி உட்கார பார்க்கலாம். உனக்கு உடன் பிறந்ததில் பொம்பளை பிள்ளை உண்டா? கூட பிறந்த அக்கா இருக்காளா? அண்ணன் மட்டும்தான், சகோதரி உனக்கு கிடையாது. 1 2 3 4 5 6. சனி பகவானே, நீங்கள் வரீங்களே, புத்திர சந்தானம் பக்கத்தில் ஆம்பளை பையன் பிறப்பான். கால் வந்துட்டாங்க. ஐப்பசி முருகா, பக்கத்தில் வாங்கப்பா, பக்கத்தில் வாங்க. வருகின்ற சஷ்டிக்கு பின்னாலே உன் கர்ப்பத்தில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளைக்கு மயில் வாகனன் என்று பெயர் வைப்பாயாக. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த மகன் தாயுடைய ஜீன் அவனுக்கு அதிகமாக இருக்கும், தந்தையுடைய அறிதிறனும் தாயினுடைய மனமும் பெற்றவனாக இருப்பான், வெற்றியடைவான். இடைப்பட்ட காலத்தில் அவன் படித்து முன்னேறி IPS ஆக இருப்பான். எப்படி இருப்பான்? IPS இருப்பான், வெற்றி அடைவான், நலம் பெறுவான், ஆனந்தமும் அருள்வான். புண்ணியமாக செல்ல மகனே, வயிறார சாப்பிட்டு போங்கட. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. 1 2 3 4 கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கா? நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்துக்கு குதிரை போது யாரு? வழக்கு. மனைவியுடைய உடல்நிலை பற்றி காட்டு வந்தவங்க உண்டா? என்னப்பா அது? எதிர்பார்க்காம கால் வந்துடுவா. உன் பேர் என்ன? அது என்ன பக்கீரிசாமி பேர் வைத்தார்கள்?
அப்பா அம்மாவை கேட்கணும். என்ன எப்படி கேட்கலாம்? ஓம் பொண்டாட்டிக்கு வந்த நோய் ஒன்னால தானடா, ஒன்னையத்தான் நினச்சி ஓயாம புலம்புதாடா. உண்மை தானடா தம்பி? காலில் வந்துட்டுவான். வேற ஒன்று மனசு தான். என்ன சும்மா இருக்கலாம்? உன் மனைவியினுடைய உடல்நிலையை பார்த்தேன், ப்ரெஷர் பாயிண்ட் அதிகம் கூடுதலாக இருக்குது. அப்பப்போ தலையில் ஒரு சைடு வலி வேதனை தோன்றி பித்தம் இருக்க மாதிரி வாமிட் ப்ராப்ளமும் தலை சுற்றும் வருது. அதனால் என்னத்தையாவது விடாமல் குறைச்சி பேசிக்கலாம். இதெல்லாம் நடக்குது. இது ஏன் ஏற்பட்டது என்று கேட்டால், உன்னுடைய வருமானம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய குடும்ப நிலை, இவை அனைத்தும் அவளால் தாங்க முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. ஆனால் செய்வன ஓய்வன கோளாறு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும். கால் கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? எழுது அது. உன் பேர் என்னடா? பக்ரிசாமி. உங்கள் தாத்தன் பேர் என்னடா? 1 2 3 4 5 6 7 4வது தலைமுறை மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில வாழ்ந்தவர்கள். தொட்டியம் பகுதியிலே உனக்கு சொந்தம் யார் உண்டு? உங்கள் தாத்தன் 4வது பரம்பரைக்காரன் அங்கே தான் இருந்தான். மதுரை வீரன் தான் உனக்கு ஒரிஜினாலிட்டியான தெய்வம். காப்பவன் கருப்பசாமி, கும்பிட்றவன் மதுரை வீரன். போ, நீ வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடுறா, இதயத்திலே வச்சு கும்பிட்டு போ. இதயத்தில் வச்சு கும்பிட்டா கோயில் செலவு கிடையாது. கால் வந்துட்டு வா போ. கருப்பசாமிக்கு என்னடா ஜபா, உண்மையா இல்லையா? கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா? பெண் மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் மன்னார்குடி. யார் அது? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு என்னம்மா? உனக்கு என்ன கேட்கணும்? வா, கால் வந்துட்டு வா. யாருன்னு கேட்கணுமா? கேட்டு பார்க்குறேன். உங்கள் குடும்பத்தில் முன்னால் பரிதாபமாக இறந்தவர்கள் யாரும் உண்டுமா? எப்படி இறந்தாங்க? கேன்சர் வந்து துடி துடிச்சு. கால் வந்துட்டு வா. வணக்கம் மச்சான், சும்மா இருக்கிறா. கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். 2 கேள்வி கேட்டுக்கா மகளே. என்ன வேண்டும்? காதல் கனிந்து வர கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்கானா? நல்லா இருக்க. இன்னொரு தடவை காலம் விட்டுறான். கனவு கண்டேன் நான், கனவு. சிவகங்கை சீமை படத்தில் உள்ள பாட்டு. அதில் வீரப்பா கிடையாது, டிகே பகவதி உண்டு. என்னென்ன டிகே பகவதி, டிகே சண்முகம், ஆமாம் உண்டு. வீரப்பா உண்டு, அவர் தான் சகோதரன். அதைத்தான் நீங்கள் ரசித்திருக்கீங்க. அந்த சிரிப்பில் கண்டுக்கிட்டேனே. இன்னொருத்தர் காலம் வந்துட்டுவா. வாமா. என்ன என்ன சண்டை? என்ன பேசுகிற? சந்தேகப்பட்டு பேசுகிறாரா? அவர் உன்னை பற்றி தவறான சிந்தனை அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கு. புரியுதா? அவர் சந்தேகப்படுறதை பற்றி அவருடைய மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி பேசுகிறார் நீ நினைக்க. சில பேர்கள் சொல்லி கொடுத்து பேசுகிறார். அவர் மனநிலைகளில் இருக்கிறது உண்மையா என்று நான் பார்த்தேன். கண்டிப்பாக இல்லை. வீணாக ஒரு பெண்ணை சந்தேகப்படுவது இந்த உலகத்தில் பாவம் என்பதை உணர்த்தி அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவான். இன்னதென அறிகிறார் தாம் செய்வது இவர் பிழை மன்னியும் என்று எளிர் கரிவாய் பகர்ந்தார் நம் அருள் வேண்டாம். உன்னுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் அடக்கிக்கணும், கோவப்படுறதை குறைச்சிக்கணும். இதெல்லாம் பெண்ணுக்கு முதல்ல தேவை. பழங்காலத்திலிருந்தே நம்முடைய ஜீனில் பெண்களெல்லாம் அடங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய கருத்து. ஆனால் புதுமை பெண், புரட்சி பெண்ணுன்னு வரும்பொழுது நமக்கும் சம உரிமை இருக்குன்னு போராடினா பிரச்சனை. உன் புருஷனுடைய மனத்தை மாற்றி தாரேன், தகராறு இல்லாமல் வாழ வச்சு தாரேன். புரியுதா? இந்த அப்படி கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் மூடு.
இனிமேல் சமாதானமாக வாழ்வார். நல்லா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு மானாமதுரையிலே மானாமதுரை யார்ப்பா? மானாமதுரை மானாமதுரை மருவுதன மதுரை மானாமதுரை வந்திருக்கலாம். மானாமதுரை சிவகங்கை 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 வரட்டும். உன்னைத்தான் நான் அறிந்தேன் என் மன்னவனை யார் எந்த ஊரே? அக்கா வணக்கம். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் தான். எந்த ஊர் அது? எடைக்காட்டல். அது நிற்கலாம், பக்கத்தில் தான். கால் வந்துட்டு வரலாம். தாமரைகள் அண்ணே, நீங்கள் மாவட்டத்தை சொல்றீங்க, எங்களுக்கு எல்லைகள் வந்து அப்படி கிடையாது. சரியா? உங்களுக்கு உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனைவியினுடைய ஆழ்மனம் இப்போ மெல்ல மெல்ல அடங்கி இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனக்குழப்பமும் நடக்கும். இந்த குழப்ப நிலையிலிருந்து மாற்றி உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாப்பா. வேற என்ன வேணும்? மகள் வேற வழி திரும்பாம பார்த்துக்கிறேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். இந்தா மகனே, ஆனந்தமாக கால் அனுப்புவாமா. கண்ணுடை நாயகியே. காளியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? காளியம்மா இருக்காளா? மாரியாத்தா இருக்காளா? சின்ன கருப்புசாமி பெரிய உங்களுக்கு உத்தரவு இல்லை, நீங்கள் அங்கே இருக்க. காளியாத்தா எங்கடா இருக்கா? கால் அனுப்புவா. நமக்கு அடையாளம், நம்ம அடையாளம் கரெக்டாக இருக்கணும். அது முக்கியம் இல்லையா? பேப்பர் இன்னும் கொஞ்சம் பேப்பர் கொடுப்பா. அவர் உட்காந்து இதுக்கு படிச்சுக்கிடுவார்ல. என்னடா வேணும்? வேணுமா? கடமுடு. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. அடிக்கடி படப்பட போகிறது உனக்கு? ஆமாம், உச்சிலிருந்து உடம்பெல்லாம் வலி எடுக்கு, சோர்ந்து படுக்கிறது மாதிரி தோன்றுது, 2 இடுப்புகளும் வலி வேதனை தாங்க முடியாமல் இருக்கு. அதுக்கு இதயத்தை போய் டெஸ்ட் பண்ணியா? பண்ணியாப்பா? என்ன சொன்னாங்க? காலில் வந்துட்டு வா. அவங்க சொன்னதை தான் நான் சொல்லுறதுனால நான் சொல்கிறது அவங்க சொல்கிறானே, கேட்கணுமா வேண்டாமா? வா. முதல்ல உன் பையன் உன் சொல்ல கேட்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? அவன் மனசு கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. அவனை கொஞ்சம் சரியாக்கி உன் இஷ்டப்படி உன் கண்காங்க அவனுக்கு கல்யாண காட்சியை நடத்தி வாழ வச்சு தந்தா போதுங்களா? அதுக்கு முன்னால் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடணுங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்க. நீ பயப்படவே வேண்டாம். உன் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. உன் பேரன் பேத்தி எடுத்து நல்ல கொஞ்சம் அதை என் கண்ணால் பார்ப்பேன். நல்லா இருடா, உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன், கடன்களையும் தீர்த்து செம்மையாக வாழ வைக்க. கை கொடுறா தம்பி. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சிவகாசி. தம்பி வா, நல்லா இருக்கியா? என்ன தொழில் பார்க்குறே? கால் வந்துட்டு வா. ஆசியன் பெயிண்டா ஓசியன் பெயிண்டா? ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்டு பெர்ஜர். அது இந்தியன் மாடலா?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? 1.5 வருஷமாக இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் நிறைய இருக்குது. இன்னொரு பிரான்ச்சு போடலாம்னு நினச்சா அதில் கொஞ்சம் லாக் ஆகிடுது. உண்மையா இல்லையா? இதில் சில செக்கு டீலிங்கெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை உருவாக்கி சில பேர்கள்ட்ட கடன்பட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஒரு இடம் தகுந்தமாக சிந்தனையை செய்து அதை எப்படியாவது கையடிச்சுட்டா அந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டுக்கு. நடத்தி தந்துட்டா போதும்ல. கால் ஒன்றுவா அடிப்போம் ஜாமுன்னு. அண்ணே இந்த போய்ட்ட சரக்கு வாங்காமல் விடக்கூடாது. அண்ணே மத்தியானம் சரக்கு வாங்கி தந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிரு. இந்த கனியை கொண்டு வீட்டில் வைடா, கடனை தீக்கிறேன், நல்லா இருக்கு தம்பி, போ. இந்த பணம் வேண்டாம். என்னடா பிள்ளை நீ எல்லாம் இன்னும் வேணும். என் பிள்ளைய பாரு, தங்கமாக இருடா, போடா. அதே சிவகாசி எல்லை கருப்பசாமி ஐயா, என் மகனுக்கு அடிக்கடி கேஸ் போட்டு குழப்பத்தை பண்ணுறாங்க, அதுலேருந்து மீட்டி என் சொத்தை காப்பாற்றி கொடுக்கணும் ராஜா அப்படி காட்டுங்க. கால் வந்துட்டாப்பா, பண்ணி கொடுப்பா. நீ சாச்சாப்பா, தாத்தான்னு சொல்ல. டேய் தாத்தா, தாத்தா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையன் எதுவும் ட்ரேடர்ஸ் பண்ணானா, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணானா? ஷேர் மார்க்கெட்டில் தவறாக போய் எத்தனை பேர்கள் தற்கொலை பண்ணி செத்துட்டாம்னு உனக்கு தெரியுமா? நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும். இப்போ உன் பையன் லாக் ஆகிட்டான். அவனை நம்பி பல 1000 கோடிகள் வேஸ்ட் ஆகிடுது. அவனை அதிலிருந்து காப்பாற்றி இழந்து போனவர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவா. ஏமா உனக்கு ஊர் சிவகாசி இல்லையே? எந்த ஊர்? நான் சிவகாசியை தானே கூப்பிட்டுருக்கேன். நீ பிறந்தது எங்கம்மா? வாழ்வது எங்க? இந்தாப்பா, உன் பையனுக்கு அடுத்து சிறை தண்டனை இல்லாமல் காக்கிறேன். அவனை சென்னைக்கு சென்று வேலையை வாங்கி கொடுக்குறேன். வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி சட்டம் உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன். கருப்பசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா. யாருக்குமா திருமணம்? கால் வந்துட்டு வா. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? சிவகாசியில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? ஃபுட் செக்ஷன். நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க? அங்கே தள்ளி நிற்குமா. நீ என்ன தொழிலாக பார்க்க? என்ன வரைக்கு? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. என்ன கப்பல நீங்களா போகணுமா? சிவகாசி மெயின் ஸ்டாப்பில் இருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என் குதிரை போகுத. எந்த ஊர் உங்களுக்கு? நான் சொல்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் மெயினில் இருந்து? 4 கிலோமீட்டர் ஓடுது உங்கள் வீடு. சரியா? கால் வந்துட்டு வா. போகிற வழியிலே கருவேல முள்ளு காடு இருக்குதக்கா, இருக்கா? அதை தாண்டி போனா ஐயனார் ஒரு சாமி வாரார் அக்கா, இருக்காரா? உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், என் தங்கை காளி இருப்பாள, இருக்காளா? எல்லையில போய் பார்த்தேன், நான் கருப்பசாமி ஒரு பக்கம் இருப்பேன். கால் வந்துட்டு வா. இருமா இருமா, எங்கேயும் பேராதம்மா. உன் பையன் உன் சொல்ல கேட்குறானாக்கா, அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும். அவன் இஷ்டப்படி ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனையா? வரட்டும்வா, கண்ணை முடுக்கா வர வைக்கிறேன். ஏன்னா அவன் விதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கருப்பசாமிக்கு இந்த தை மாதத்துக்குள்ளே நடந்துடும். சந்தோஷமாக இரு, அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். நிறைய பணத்தை இழந்திருக்கான் அவன் பையன், அதையெல்லாம் நான் மீட்டி தரேன் மகளே. இந்த வெற்றி அடைவாய், வயிறார சாப்பிட்டு போ. கணவன் மனைவி சிவகாசி. கல்லெல்லாம் மாணிக்க
கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட